வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு திங்கக்கிழமை பாப்பாவுக்கு ஸ்கூலு. ஒரு வாரம் ஸ்கூலே போடுங்க. போன வாரம் திங்கக்கிழமை போனதோடு சரி இந்த டூருக்குலாம் போயிட்டு வந்துருச்சு. இன்றைக்கி நீச்சல் கூட இல்லை, இன்றைக்கி பராமரிப்பு வேலை. எப்பயுமே வாரம் திங்கக்கிழமை பராமரிப்பு பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நாளை இருக்குது. அப்புறம் அப்படியே விட்டுட்டு ஒரு அம்மன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு நேராக வந்தேன். அப்புறம் என்னுடைய மகள் சத்யா கேட்டிருக்குது, வெற்றிலை தீபம் எந்த நேரம் போடணும் அப்படின்னு கேட்டிருக்குது. அம்மா, திங்கக்கிழமை சிவனுக்கு ஓரை, சிவனுடைய ஓரை அது. செவ்வாய்க்கிழமை முருகன் ஓரை. செவ்வாய்க்கிழமை தான் போடணும். ஏன்னா அந்த முருகன் செவ்வாய்க்கிழமை அவங்க ஓரையில் போட்டால் தான் செல்வம் வீட்டில் கொளிக்குங்கிறது ஐதீகம். நம்ம நம்பிக்கையோடு வந்து கும்பிடு செல்வம் கொளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம விளக்கு போடணும். அப்போ என்ன டைமுக்கு விளக்கு போடலாம் அப்படின்னா 6 to 7 காலையில். அதில் முடியலையா மத்தியானம் 1 to 2, அதுலேயும் முடியலையா நைட்டு 8 to 9. கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அந்த இதில் நீங்கள் ஓரையில் போடுங்க. அந்த ஓரையில் போட்டால் தான் அதுக்கு பலன். நீங்கள் அதனால் வந்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அதான் மகாலட்சுமி அவங்களுக்கு, சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை சனி பகவானுக்கும் போடலாம், பெருமாளும் எடுத்துக்கலாம் பெருமாளுக்கு, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு. அதனால் அந்தந்த சாமிக்கு அந்தந்த ஓரையில் போட்டால் தான் அதனுடைய பலன் நமக்கு தருமா. அதனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் மறக்காமல் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டில் வந்து 8 to 9 அந்த டைமுக்கு நீங்கள் போடுங்க. இந்த 3 டைம் இருக்குது. இதில் உங்களுக்கு எது செட் ஆகாமல் போடுங்க. அம்மா வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1 to 2 அப்போ தான் மத்தியானத்தில் அந்த டைமில் போட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த டைமு செட் ஆகுமோ அந்த டைமில் போடுங்கம்மா. மற்றபடி செவ்வாய்க்கிழமை இந்த டைமில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தா பாருங்கள், தோசை. நான் சொன்னேன் கல் தோசை சுட்டு கொடுங்க. பாருங்கள், இதாங்க கல் தோசை. பாருங்கள், இவ்வளோ பெரிய தோசை சாப்பிட முடியாதுங்க என்னால். சும்மா இவ்வளோ தான் இருக்கணும். நம்ம எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் ஒரு இதே இல்லை. கல் தோசை, அதுக்கு பாருங்கள் சட்னி, அதான் அந்த கடலக்கொட்டை சட்னி. பாருங்கள், பொடி, பூண்டு பொடி. இதுதாங்க இன்றைக்கி அப்பாவுக்கு டிஃபனு. உங்களுக்கு யாருக்கு இந்த கல் தோசை பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கல் தோசை இல்லை, கல் தோசை சின்னது, அந்த தோசை யாருக்கு பிடிக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.